வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி திரு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகின்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் திரு வி பி சிவக்கொழுந்து, நேட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 5780 வாக்குகள் வித்தியாசத்திலும், உழவர்கரை தொகுதியில் திரு நாராயணசுவாமி 2486 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திரு கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திரு விக்னேஷ் கண்ணன், தெற்கு காரைக்கால் தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்ட திரு ராமு, திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திரு சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் 36 இடங்களிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 17 இடங்களிலும், அஇஅதிமுக 13 இடங்களிலும், பாமக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட், அமமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.